மூர்த்திண்ணே, நான் தான். அர்ஜுன், சொல்லுங்கண்ணே. நான் உன்னை வர சொன்னது சில உண்மைகளை சொல்லி போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கத்தான்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. நான் பண்ண பாவத்தை உங்ககிட்ட சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கத்தான்ப்பா. மூர்த்திண்ணே, கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. உங்க சாந்தி அக்காவுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு, அபிராமி பக்கம் நின்னதுக்கு, நான் உங்க மாமா கிட்ட போய் சொன்னதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. இத செஞ்சது சீனிவாச. நான் பணம் கேட்டேன்னு ஆளை வச்சு தீச்சிட்டான். சாகிறதுக்கு முன்னாடி அபிராமி பத்தி எல்லா உண்மையும் சொல்லு சொல்லு. மூர்த்திண்ணே, டாக்டர், டாக்டர் ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு டாக்டர். எப்படியா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவர் உயிரை பிடிச்சு வைங்களேன். நான் கார்த்திக் வர சொல்லிட்டேன். என்கிட்ட சொன்ன அதே விஷயத்தை அவர் கார்த்திக் கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் டாக்டர். ஓகே, ப்ளீஸ். ஹலோ அர்ஜுன். ஹலோ பாலாஜி, மூர்த்தி கொஞ்சம் சீரியஸா இருக்காரு. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்ப கார்த்திக் ஆபீஸ்ல இருக்கேன். அவனை கூட்டிட்டு உடனே வரேன். சீக்கிரம் பாலாஜி, கார்த்திகை கூட்டிட்டு உடனே இங்க வாங்க. சரி, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் கார்த்திக் எங்க இருக்காரு? அதோ அவர் கேபின்ல இருக்காரு. அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சு சப்மிட் பண்ணுங்க, சரியா? கார்த்திக், கார்த்திக் வா பாலாஜி, உட்கார். பரவாயில்ல, அது இருக்கட்டும். கார்த்திக், நீ என் கூட உடனே கிளம்பி வரணும். உனக்காக பல உண்மைகள் காத்துட்டு இருக்கு. என் மேல நம்பிக்கை வச்சு தயவு செஞ்சு கிளம்பி வா. ப்ளீஸ் கார்த்திக், நான் சொல்றதை கேளு. நானும் நீ ஒரு காலத்துல நெருங்கின நண்பர்களா இருந்தோம். அந்த நட்புக்கு நீ மரியாதை கொடுக்கறதா இருந்தா தயவு செஞ்சு உடனே கிளம்பி வா. அவசரமான விஷயம், எல்லாம் விவரமா கார்ல சொல்றேன். ப்ளீஸ் வா கார்த்திக், கம் ஆன். வா கார்த்திக், வா. நான் போயிட்டு வரேன் ஷாம்.
வா கார்த்திக். கார்த்திக் என்கிட்ட பேசல இப்ப நேரம் இல்ல. மூர்த்தி நான் உயிர் போற நிலைமையில உள்ள இருக்காரு. நீ வா அர்ஜுன், நீ வா. அட வாடா. மூர்த்தினே இங்க பாருங்க, கார்த்திக் வந்திருக்கான். என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அது அப்படியே கார்த்திக் கிட்ட சொல்லுங்க. மூர்த்தி நான் கார்த்திக் வந்திருக்கேன், சொல்லுங்க. தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. அதனால என்ன, ப்ளீஸ் சொல்லுங்க. உங்க எல்லாரையும் ஏமாத்தினா நரகத்துக்கு தான் போவேன். இப்ப நான் சொல்ல போறது மரண வாக்கு மூலம் நானும் உங்க அண்ணியோட அப்பாவும் ஃப்ரெண்டு. இந்த குடிப்பழக்கம் நல்லவங்களை கெட்டவங்களா சொல்ல சொல்லிச்சுப்பா, கெட்டவங்களோட கை கொங்க சொல்லிச்சுப்பா. யாருன்னே தெரியாத அர்ஜுன் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தா. ஆனா நீங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சோ போய் சொல்லிட்டப்பா. இந்த குடிப்பழக்கத்தை சாதகமாக்கிட்டு எனக்கு காசு பணம் தந்து சீனிவாசனும் அபிராமியும் விலைக்கு வாங்கிட்டாங்க. குடிகாரனா மட்டும் இருந்த என்ன போய் பேசவும் வச்சுட்டாங்கப்பா. சூதாட்டத்துல காசு இழந்த ஜம்பு குடியால செத்தான். ஜம்பு செத்ததும் அந்த குடும்பத்தை காப்பாத்தினது உங்க அப்பா தான். ஆனா ஜம்பு ஆர்கே மேல இருந்த பொறாமையால சாக போற நேரத்துல தமாக அபிராமி மனசுல விஷத்தை ஏத்தி ஆர்கேவால தான் குடும்பம் அழிஞ்சதுன்னு ஆர்கேவை அழிக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டா. இவ்வளோ அதை நம்பி ஆர்கே குடும்பத்தை அழிப்பேன்னு சபதம் போட்டா. அதுக்கு தகுந்த மாதிரி ஜம்பு மகளை மருமகளா உங்க அப்பாவே ஏத்துக்கிட்டாரு. அந்த பாவிக்கு அதுவே சாதகமாயிடுச்சு. எல்லா உண்மையும் ராஜுக்கு தெரியும். டைரியில எழுதி வச்சிருக்கிறான். அவ சாகும்போது சாந்தி கிட்ட சொன்ன உண்மைய நீங்க யாரும் நம்பல. உங்க அப்பா ரொம்ப நல்லவர், உங்க அம்மா நல்லவங்க, சாந்தி நல்லவங்க. ஆனா அபிராமி விஷம். உங்க குடும்பத்தையே அழிக்க வந்தவ அபிராமி. ஆனா அன்னைக்கு உங்க உண்மையை சொல்ல உங்க வீட்டுக்கு வந்த பணத்துக்கு வெள்ள போய் சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்றதெல்லாம் சத்தியம். எப்படியும் நான் சாக போறவ. குடும்பத்தை காப்பாத்து, மனைவிய
காப்பாத்து. எல்லாரையும் அந்த ராட்சசி அபிராமிட்ட இருந்து காப்பாத்து. நான் செஞ்ச பாவத்தை நானே கழுவிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மூர்த்தினா மூர்த்தினா மூர்த்தி மூர்த்தினா மூர்த்தி டாக்டர் டாக்டர் மூர்த்தினா மூர்த்தினா சாரி, ஹிஸ் டெட். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்னப்பா கார்த்திக் என்னாச்சு? எனக்கு என்ன ஆச்சு, என் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல? உனக்கா? என்னைய அப்படி சொல்ற? ஆமா, உன்னை இவ்வளவு நாள் அண்ணின்னு கூப்பிட்டு உனக்கு நான் பாத பூஜை பண்ண பாரு. என் புத்தியில செருப்பால அடிச்சுக்கணும். கார்த்திக் பேசாத. நீ பேசுறதெல்லாம் போதும். நீ போட்ட வேஷம் ஆடின நாடகம் எல்லாமே போதும். இது வரைக்கும் நான் முட்டாளா இருந்திருக்கேன். இனிமே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். டேய், மூர்த்தி சாகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செத்தாரு. ஐயோ கார்த்திக், மூர்த்தி எனக்கு யாருனே தெரியாதுப்பா. அப்படி நடந்துச்சுப்பா, இப்படி நடந்துச்சுப்பா. இந்த மாதிரி வேஷம் என் கிட்ட இனிமே போடாத. சீனிவாசன் கிட்ட சொல்லி ஆளை வச்சு மூர்த்தியை கொலை பண்ணது நீதான். ஐயோ, கொலையா? நானா? நடிக்காதரி. எதுக்கு என் வீட்டுக்கு மருமகளா வந்த? என்ன நல்லா நாடகம் ஆடி இருப்ப. ஏன் அண்ணனை வீட்டை விட்டு வெளில அமிச்ச? ஏன் சாந்திய வீட்டை விட்டு வெளில அமிச்சோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் பாம்புக்கு பால் ஊத்தி நாங்க வளர்த்திருக்கோம். அப்படியே விட்டுருவேன் நினைச்சேன். இங்க பார், அந்த பாம்பை அடிக்க வேண்டாம், இல்லன்னா நான் மனுஷனே இல்ல. கார்த்திக், யாரோ உன் மனச குழப்பிருக்காங்க. வேற யாரும் இல்லடி, கடவுள். அந்த கடவுள் தான் மூர்த்தி மூலியமா எனக்கு தெரிய வச்சிருக்காரு. சொல்லு சொல்லுடி. ஏய், இல்லன்னா உயிரோட விட மாட்டேன். சொல்லு. ஏய், சொல்லுடி. என் மேலே கை வைக்கிற நீ? ஏய், இன்னும் உயிரோட விட மாட்டேன். கார்த்திக், வேணாம் கார்த்திக், வேணாம் கார்த்திக், விட்டுரு கார்த்திக். நோ ப்ளீஸ், நோ நோ கார்த்திக். நீ இருக்க கூடாது. சாவு சாவு. ஏய், விட்டுரு கார்த்திக். விடுடா. டேய், விடு கார்த்திக். விட மாட்டேன். கார்த்திக், நீ ஏமாத்திருப்ப. ஏய், விடுடா. விடு. எழுது. ஏய், எழுது. என்ன? ஏய், ஏய், கைய விடு. விடு கார்த்திக். கார்த்திக், விடு கார்த்திக். இருக்க கூடாது. சாவு. விடு கார்த்திக். கைய விடு. விட மாட்டேன். உன்னை கொல்ல விட மாட்டேன். விட மாட்டேன். உன்னை கொல்ல விட மாட்டேன். விட மாட்டேன். உன்னை கொல்ல விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். உன்னை கொல்ல விட மாட்டேன். கார்த்திக், கார்த்திக். உன்னை கொல்ல விட மாட்டேன். கார்த்திக், விட மாட்டேன்.
என்ன ஆச்சு கார்த்திக்? இல்லடா, இது வரைக்கும் அன்னிங்கிறவளால நான் வெறும் முட்டாள மட்டும் தான் இருந்திருக்கேன். இப்பதான் கொலைகாரனா மாற போறேன். கார்த்திக், அபிராமின்ற விஷச்செடியை நாமெல்லாம் சேர்ந்து தானே வளர்த்து விட்டோம். இப்போ அவளை கொல்றேன்னு ஆத்திரப்பட்டு கத்தி என்ன பிரயோஜனம்? இல்ல மாமா, இது வரைக்கும் நல்ல மாதிரி நடிச்சு நம்ப வச்சாலே அதுக்காக அவளை கொல்லணும். எல்லாத்துக்கும் ஆத்திரப்படாதடா. நாம அப்படி செஞ்சா நம்ம முட்டாள்தனத்துக்கு வெளிச்சம் போட்ட மாதிரி ஆயிடும். அவ புத்திசாலி, நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் சாதிச்சுட்டா. இனிமே தான் நீ இன்டெலிஜென்ட்டா மூவ் பண்ணணும். அவ ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணி இனிமே எந்த தப்பும் அவ பண்ண முடியாதபடி மடக்கணும். நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் இன்னைக்கு என் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு காரணம் நான் ஏமாந்ததுதான். அவ என்னாலதான் அழிக்கப்படணும். அவளை நான் தான் தண்டிக்கணும். அது என்னால மட்டும்தான் முடியும் மாமா. தம்பி, உன் கோவம் எங்களுக்கு புரியுது. அவ தப்பு பண்ணாங்கிறதுக்காக நாமளும் தப்பு பண்ணலாமா? அதுக்கு இப்ப நிலைமையே சரியில்லை. அவளை கொல்றதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்கணும்ன்றீங்களா? கார்த்திக், உங்க அத்தை சொல்றது உனக்கு புரியலையா? இந்த சூழ்நிலையில எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம். அதுக்கு முதல் காரணம் உங்க அப்பா ஊர்ல இல்லாதது. நாம இப்ப எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அபிராமிக்கு தான் சாதகமா முடியும். 2வது காரணம் அபிராமி. அவ கேன்சர் மாதிரிடா. அவ வீட்லயும் ஆபீஸ் நிர்வாகத்திலயும் என்னென்ன தப்பு பண்ணிருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அது எல்லாத்தையும் முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். ஆமா கார்த்திக், அப்பா சொல்றது கரெக்ட் தான். இத்தனை நாளா அந்த அபிராமி உன்னையும் உங்க அப்பாவையும் ஏமாத்திருக்கா. அவ எந்த நேரத்திலயும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள தயாரா இருப்பா. முதல்ல நம்ம சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துல எப்படி நம்ம மூவ் பண்ணலாம் நம்மளால முடிவெடுக்க முடியும். இதுக்கு நடுவுல அபிராமி ஆபீஸ்ல என்னென்ன தப்பு பண்றான்னு எல்லா விவரத்தையும் சேகரிச்சுக்க. அந்த விவரம் தான் அபிராமி எடுத்து நம்ம போராடுறதுக்கு ஆதாரமா இருக்க போகுது. ஆனா ஒரு விஷயம் கார்த்திக், இந்த விஷயத்துல நம்ம என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் அது உங்க அப்பா வந்த பிறகுதான் நம்ம. ஆமாண்ணே, மாமா சொல்ற மாதிரியே செய்யலாம். கோவத்தை எப்படியாவது கட்டுப்படுத்திக்கோ. அப்பா வரட்டும், அவளை வெட்டுறதுக்கு நானே உன் கையில கத்தி எடுத்து தரேன். உங்க அப்பா ஊர்ல இல்லாது மட்டும் இல்லப்பா, இப்ப உங்க அம்மா அபிராமி கூட இருக்கா. நாம இப்ப எதை செஞ்சாலும் அந்த அபிராமி உங்க அம்மா மேல பாஞ்சிருவா. ஆமா கார்த்திக், நான் நடந்ததெல்லாம் சாந்திகா கிட்ட போய் சொல்றேன். ஆனா நீ இதுக்கு மேலேயும் அபிராமி பக்தனா தான் நடிக்கணும். வேற வழி இல்ல கார்த்திக். நீ அப்படி நடிச்சாதான் அந்த அபிராமியோட புராணம் இன்னும் தெளிவா புரியும். ப்ளீஸ்